நடக்கட்டும். வாழ்கிற வாழ்க்கையில் நல்லதை நோக்கி செல்லும்போது பயணங்கள் கடினமாக இருந்தாலும் எல்லாம் இறுதியில் சுகமாக முடியும். வாழ்கிற வாழ்க்கையும் நன்றாக அமையும். நல்ல எண்ணம் நல்ல செயல்பாடுகள் என்றுமே நமக்கு பயன் தரக்கூடியதாகவே இருக்கும். எப்படி வாழ்கிறோம் என்பது முக்கியமல்ல, ஒரு கொள்கை அல்லது கோட்பாடு எல்லாமே இருக்க வேண்டும். எப்படியும் வாழ வேண்டும் என்ற எண்ணம் நம்மளை எப்படியும் அழித்துவிடும். வாழ்கிற வாழ்க்கையில் நல்லதே நடக்கட்டும். நம்மால் முடிந்தவரை ஒருவருக்கு உணவளித்து பழகுவோம். அந்த உணவளித்து பழகும் பொழுது நமக்கு புண்ணியம் கிடைக்கும். நாம் செய்கிற முயற்சியோடு அந்த உணவளிக்கும் புண்ணியம் சேரும் பொழுது நம் வெற்றிகள் எளிதாகிவிடும். வாழ்கிற வாழ்க்கையில் பேருக்கும் புகழுக்கும் மயங்கக்கூடாது. ஆனால் நியாயமான புகழுக்கும் நியாயமான பேருக்கும் ஆசைப்படுவது தவறில்லை. நமக்கு என்ன கிடைக்க வேண்டுமோ அதை நோக்கி நாம் செல்ல வேண்டும். அப்படி செல்லும்போது குறுக்கு வழியில் சென்றால் விரைவாக கூட பாதைகளை அடைந்து விடலாம், வெற்றியை அடைந்து விடலாம் என்ற ஆலோசனைகள் வழங்கப்படலாம். ஆனால் அந்த ஆலோசனைகளை புறந்தள்ளிவிட்டு எப்போதுமே நல்லபடியாக வாழ முடிவு செய்ய வேண்டும். வாழ்கிற வாழ்க்கையில் தோல்விகள் வந்தாலும் துவண்டு விடாமல் எந்த பாதையை எவ்வாறு தேர்ந்தெடுக்க வேண்டுமோ அவ்வாறு தேர்ந்தெடுக்க வேண்டும். வாழ்கிற வாழ்க்கையில் நல்ல எண்ணங்களோடு ஒருவர் வாழும்போது அவர் தன்னுடைய எல்லைகளை தெளிவாக முடிவு செய்வார். நல்ல எண்ணங்கள் ஒருவரை தோற்கடிப்பது போல் தோன்றினாலும் வெற்றியுடன் தான் அவர் வாழ்க்கை அமையும். நல்லதே நடக்கும். இன்று நடக்க வேண்டிய விஷயங்கள் எல்லாம் ஒருவருக்கு நடக்க வேண்டும். அப்படி நடக்காவிட்டால் இன்னொரு நாள் சிறப்பாக நடக்கும் என்பது பழமொழி. அந்த பழமொழியை புரிந்து கொள்ள வேண்டும். எதை நினைத்தும் துவண்டு விடாமல் வெற்றியுடன் வாழ வேண்டும். வெற்றிக்காக போராடலாம். வெற்றிக்காக தவறான பாதைகளை தேர்ந்தெடுக்கக்கூடாது. அதை மட்டும் கவனத்தில் கொள்ளுங்கள். நான் என்ற அகந்தையும் கூடாது. அப்படி இருந்தால் கூட வாழ்கிற வாழ்க்கையில் நிறைவான வாழ்க்கையை வாழ இயலாது. நல்லது நடக்க வேண்டும், ஆனால் நல்லதற்காக போராட வேண்டுமே தவிர குறுக்கு வழியை உபயோகப்படுத்தக்கூடாது. அதற்கு குறுக்கு வழியில் நமக்கு வரக்கூடிய நன்மையை பெற்றாலும் அது நன்மை கிடைக்காததுக்கு சமமாகும். அந்த குறுக்கு வழியில் கிடைக்கும் நன்மையால் எந்த விதமான பயனும் இல்லை. இது புரிந்து கொள்ள வேண்டும். எப்படி வாழ்கிறோம் என்பது முக்கியமல்ல, எந்த கொள்கையை கடைபிடிக்கிறோம் என்பது முக்கியம். நமக்கு எந்த கடினமான நிலை வந்தாலும் நம் நிலையிலிருந்து மாறக்கூடாது. அப்படி மாறாமல் இருக்கும் பொழுது நம்முடைய வெற்றியானது நம் கண் முன்னே தெரிய வரும் என்பதில் எவ்வித ஐயப்பாடுகளும் இல்லை. நன்றியுடன் ஐயம்பெருமாள். வாழ்க வளமுடன், வாழ்க வையகம். நன்றியுடன் ஐயம்பெருமாள். வாழ்க வளமுடன்.